ஏற்படுத்தும் ஒரு வேதியியல் பொருளாகும். இது நோயை கண்டறிதல், சிகிச்சை, குணப்படுத்தல், தடுப்புக்கு, குறைத்தல் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுது. அதுவே இந்த ட்ரக்ஸை உள்ளிழுத்தல், புகைப்பிடித்தல், ஊசி போடுதல், உட்கொள்ளுதல் மூலமாகவும் பயன்படுத்துகிறது. அப்போது இந்த மருந்துகள் உடல் மற்றும் மூளை செயல்பாடுகளை மாற்றும் பொருட்கள். மருந்துகளின் வகைகள், அதில் ஃபஸ்ட்டு மருத்துவ மருந்துகள். இது நோய்களை குணப்படுத்த அல்லது கட்டுப்படுத்த பயன்படும். எக்ஸாம்பிள் ஆன்டிபயாட்டிக், வலி நிவாரணி, இன்சுலின். இது நம்ம மருத்துவ ஆலோசனையுடன் தான் பயன்படுத்தணும். அதை மீறி அதை யூஸ் பண்ணும்போது பக்க விளைவுகள் ஏற்படும். செகண்ட், மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு மருந்துகள். இது மகிழ்ச்சி அல்லது நம்மளுடைய மனநிலை மாற்றத்திற்கு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு மது, கஞ்சா, புகைப்பிடித்தல். இதை எடுத்துக்கிறதுனால நாம் அதற்கு அடிமையாகவும் நம்மளுடைய உடல்நல பாதிப்புக்கு அது காரணமாக இருக்குது. தேர்டு, திறன் மேம்பாட்டு மருந்துகள். நம்மளுடைய கவனம், சக்தி, உடல் திறன் அதிகரிக்கிறதுக்காக சில தூண்டுதல்களான மருந்துகள், கஃபைன் எடுத்துப்போம். இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். இந்த மருந்துகள் எப்படி செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகள் நம்மளுடைய மூளை மற்றும் உடலில் இருக்க இயற்கை ரசாயனங்களோட சேர்ந்துக்கும். இந்த மருந்துகளை எந்த அளவுகள் எடுத்துக்கிறோம், எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து நம்மளோட உடல் நலத்தில் பாதிப்புகள் உருவாகும். இதோட குறுகிய கால விளைவுகள்னால் நமக்கு அந்த டைமில் ஏற்படுற மகிழ்ச்சி, தூக்கம், மயக்கம், வலி குறைதல். இதை நீண்ட காலமாக நம்ம தொடரும் போது அதுக்கு அடிமையாகிறது, அதுக்கு பழக்கமாகிறது, நம்மளோட உடல் உறுப்புகள் சேதமடையும், மனநல பாதிப்பு ஏற்படும். ஸோ எந்த அளவு நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்னா, அடிமையாகாமல் தடுக்க, நம்மளுடைய உடல் மற்றும் மனநலத்தை பாதுகாக்க, சரியான முடிவுகளை எடுக்க உதவும், குற்றம், விபத்து, குடும்ப பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகவும் ரொம்ப முக்கியம். இதை நம்ம தவறான வழியில் அதை யூஸ் பண்ணும்போது மூளை பாதிப்பு, நினைவாற்றல் குறைவு, இதயம், கல்லீரல் போன்ற உறுப்புகள் சேதமடையும், மன அழுத்தம், மனநல கோளாறுகள் ஏற்படும், குடும்ப உறவுகள் சிதையும், ஏன் எதிர்காலம் கூட இதனால் பாதிக்கப்படும். ட்ரக்ஸில் இருந்து நம்மளை எப்படி தடுத்து பாதுகாக்கணும்னா, நம்மளுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோ ப்ரெஷர் கொடுத்து இதை எடுத்துக்க சொன்னால் நோ சொல்லணும். விளையாட்டு, கலை, யோகா இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தணும். இந்த ட்ரக்ஸை அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃப்யூச்சர் ஹெல்த் அண்ட் வெல்தியாக, ஹாப்பி லைஃபாக கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரியான ஹெல்த் ப்ரோக்ராம் அண்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தை பெட்டராகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை காலவாசலில் உள்ள JR வெல்னஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.